இட்லி தோசைக்கு சூப்பரான சைட் டிஷ் தக்காளி குருமா செய்யலாமாங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் அரை மூடி தேங்காயை துருவி சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி சாம்பாருக்கு பொட்டுக்கடலை கம்மியாக சேர்த்துனீங்கன்னா தான் டேஸ்ட்டு நல்லா இருக்குங்க. அரை மூடிக்கு 2 கரண்டி அளவு பொட்டுக்கடலை மட்டும் சேர்த்திக்கோங்க. பொட்டுக்கடலை அதிகமாக சேர்த்தினீங்கன்னா குருமா வந்து மதன் டேஸ்ட் இருக்காதுங்க. 3 பல் பூண்டு, சோம்பு 1 டேபிள் ஸ்பூன், பட்டை 1 துண்டு. பட்டை சோம்பு தான் இந்த குருமாக்கே நல்ல டேஸ்ட்டு கொடுக்குங்க. வரமிளகா 1 சேர்த்தி நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கோங்க. தாளிப்புக்கு எண்ணெய் விட்டு கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு சேர்த்திக்கோங்க. கருவேப்பிலை தழை, 10 சின்ன வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 3 தக்காளி சேர்த்துக்கலாங்க. 3 பச்சை மிளகாய். தக்காளி வணங்குறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து தக்காளி நல்லா கொலைய வணங்கினதையும் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டு சேர்த்திட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்திக்கலாங்க. மஞ்சத்தூள், உப்பு சேர்த்திட்டு நல்லா சாம்பார் வந்துட்டு இந்த மாதிரி தண்ணியாட்டிருந்து நீங்கள் வந்து 10 நிமிஷம் கொதிக்க விட்டிங்கன்னா ஒரு மீடியம் கன்சிஸ்டன்சிக்கு வந்துடுங்க. மல்லித்தலை போட்டு இறக்குனீங்கன்னா 10 நிமிஷத்தில் டக்குன்னு ஒரு குயிக்கான சாம்பார் ரெடிங்க. நல்லாயிருக்கும்.